வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தற்பொழுது அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு குழப்பங்களும் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை பற்றிய விமர்சனங்களும் கடுமையாக எழுப்பப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் திடீரென்று பன்னீர்செல்வம் பக்கம் 14 அதிமுகவின் எம்எல்ஏக்கள் இணைந்திருப்பதும் பாஜகவிற்கு நாங்கள் ஆதரவுகள் தெரிவிக்கிறோம் என்று ஓபிஎஸ் அவர்களிடம் கூறியிருப்பதும் ஒட்டுமொத்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் 3 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்த அதிமுகவும் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு சோதனைக்கு தான் உட்படுத்தப்பட்டு இருக்கிறது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் தான் நான் போட்டியிடுவேன் என்று ஓபிஎஸ் அவர்கள் கூறியிருந்த நிலையில் திடீர் திருப்பமாக 14 அதிமுகவின் முன்னாள் எம்எல்ஏக்கள் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவுகளை தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் அதிமுகவின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் பன்னீர்செல்வம் பக்கம்தான் இருக்கிறார்கள் என்பதை வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது என்றும் வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். இனிமேல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் மட்டும்தான் ஆதரவாக இருப்பார். அவர்களை வைத்து ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் தோல்வியடைந்தது போல் நாடாளுமன்ற தேர்தலிலும் தோல்விதான் அடைவார். நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக நாங்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றியடைவோம். மீண்டும் பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள்தான் வருவார் என்றும் ஓபிஎஸ் அவர்கள் தஞ்சாவூரில் நடந்த உரிமை மீட்பு போராட்டத்தில் கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறைக்கு செல்வார் என்றும் துரோகிகள் அனைவரும் ஒன்றாக இணைந்து கூண்டோடு சிறைக்கு செல்வார். அதற்கான முயற்சிகளில் நாங்கள் ஈடுபட்டு தான் வருகிறோம். ஒருபோதும் துரோகிகள் வெல்ல முடியாது. அதுவும் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் வழிநடத்திய அதிமுகவில் துரோகிகள் எப்பொழுதும் நீண்ட காலம் இருப்பதற்கு வாய்ப்புகளை கிடையாது என்றும் ஓபிஎஸ் அவர்கள் கூறுவதை பற்றி உங்களது கருத்துக்களையும், குறிப்பாக அதிமுகவில் இரட்டை இலை சின்னம் நாங்கள் போட்டியிடுவதற்கு தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் தருவதற்கு மறுக்கப்பட்டால் முடக்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவோமே தவிர பின்வாங்க மாட்டோம் என்றும் ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார்.